அத்ரி முனிவர் என்ற புகழ்பெற்ற முனிவர் இருந்தார். இவரது மனைவி அனுசூயா ரிஷிபத்தினியான இவளது கர்ப்புத்திறனை சொல்லி மாளாது. கணவருக்கு தினமும் பாதபூஜை செய்து அந்த தீர்த்தத்தை குடித்த பிறகே தன் பணிகளை துவக்குபவள். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் இவளது கற்புக்கு சோதனை வைத்தபோது அவர்களையே குழந்தைகளாக்கி முப்பெரும் தேவியரையும் தாலிப்பிச்சை கேட்க வைத்த சக்தி வாய்ந்தவள். இத்தனைக்கும் அத்ரியின் திருவடிகளே காரணம். அவர் மிகப்பெரும் தவ வலிமை மிக்கவர். இவரது செல்வபுத்திரரே துர்வாசர் ரொம்பவும் கோபக்காரர். அவர் அரண்மனைக்குள் வந்தார். லட்சுமணன் வில்லுடன் வாசலில் காவலுக்கு நிற்பதை பார்த்தார். லட்சுமணா, நான் அத்ரிபுத்திரன் துர்வாசன். நான் உன் சகோதரனிடம் முக்கியமான ஒரு விஷயம் பற்றி விவாதிக்க வேண்டியுள்ளது. என்னை உள்ளே அனுமதி என்றார். இது லட்சுமணனுக்கு தர்ம சங்கடமான நிலை. அண்ணனோ யாரையும் உள்ளே விடக்கூடாது என சொல்லியிருக்கிறார். முனிவரோ கோபக்காரர், சபிக்கக்கூடியவர். என்ன செய்வதென லட்சுமணனுக்கு புரியவில்லை. இருப்பினும் அவன் மிகுந்த பணிவுடன் அவரை வணங்கி, தவசிரேஷ்டரே, பொறுத்தருள வேண்டும். தாங்கள் என் சகோதரரிடம் சொல்ல வேண்டியதை என்னிடம் சொல்லுங்கள். தாங்கள் சொல்வதை உடனே நிறைவேற்றி வைக்கிறேன். தற்போது அண்ணா யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார் என்றான். துர்வாசரோ ஆவேசப்பட்டார். ஏ லட்சுமணா, ராமனை இங்கே வரச்சொல். அப்படி சொல்ல மறுத்தால் உன் ரகுவம்சமே அழிந்து போகும்படி சாபம் கொடுத்து விடுவேன். இங்கே ஒருவர் கூட மிஞ்சமாட்டீர்கள் என எச்சரித்தார். லட்சுமணனுக்கு தெரியும் துர்வாசர் சொன்னதைச் செய்பவர் என்று. மேலும் தவசீலர்களை காக்க வைப்பது சிரமம் என்பதையும் அவன் அறிவான். இதற்கிடையே உள்ள சென்ற முனிவர் ராமபிரானிடம் பேச ஆரம்பித்தார். ராமா, என்னை யாரென நீ உணர்ந்துவிட்டாய் என்றே நம்புகிறேன் என்றதும் ராமபிரான் ஏதும் அறியாதவர் போல், இல்லை சுவாமி. தாங்கள் யார் சொல்லுங்கள் என்றதும் வந்தவர் தன் நிஜ உருவத்திற்கு மாறினார். கதாயுதம் தாங்கி பெரிய மீசையுடன் ஆஜானுபாகுவான தோற்றத்தில் திகழ்ந்த அவரை ராமபிரான் வணங்கினார். யமதர்மராஜாவா, தாங்கள் என் இருப்பிடம் தேடி வர நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். தாங்களால்தான் உலகில் தர்மம் நிலைத்திருக்கிறது. தாங்கள் ஒருவர் இல்லாவிட்டால் இவ்வுலகில் எல்லாமே நிரந்தரம் என ஜீவன்கள் நினைக்கத் துவங்கிவிடும். மனிதன் ஒரே ஒரு விஷயத்திற்குத்தான் அஞ்சுகிறான். அது நிச்சயம் என்பதும் அவனுக்கு தெரியும். இருப்பினும் அஞ்ஞானத்தால் ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறான். தங்கள் பூமி தர்ம பூமி. தர்மத்தின் நாயகரே, என்ன விஷயமாக என்னை தேடி வந்தீர்கள் என்றார்.